மக்களே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு நல்ல பையன், நல்ல அழகான பையன், ஹேண்ட்ஸமான பையன், அவனோட வாழ்க்கையே எப்படி வீணாக போயிடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமோ, அந்த பையனுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, விடுதலை பண்ணியிருக்காங்க. மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவேன்னு நினச்சிங்களா? ஒரு கேடு கெட்டவன் 6 வயசு பொண்ணுன்னு பார்க்காம, குழந்தைன்னு பார்க்காம ரேப் பண்ணி கொன்னது மட்டும் இல்லாமல் 2017 உச்சநீதிமன்றம் ஹைகோர்ட்டில் வந்து தீர்ப்பாயிடுச்சு. அவனுக்கு 45 வருஷம் ஆயுள் தண்டனை கொடுத்து தூக்கு தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு. அப்படிப்பட்டவன் அது மட்டும் இல்லாமல் அவன் பண்ண இன்னொரு கிரைம் என்ன அப்படின்னா, உங்களுக்கே தெரியும். அவங்க அம்மாவை ஜாமீனில் விட்டது மட்டும் இல்லாமல் வந்து பணத்துக்காக நகையை எடுத்துகிட்டு அவங்க அம்மாவை கொண்டுட்டான். அதில் என்னாச்சு, அவனுக்கு சரியான ஆதாரம் சாட்சி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்போது அவன் பண்ண கொலையாக இருக்கட்டும், முதல்ல வந்து பண்ணது அவன் ரேப் பண்ணியிருக்கான் அந்த 6 வயசு குழந்தைய. அதுக்கும் நியாயம் கிடைக்கல. இப்போது அவங்க அம்மாவை கொண்டதுக்கும் நியாயம் கிடைக்கல. அப்போது இதிலேருந்து என்ன தெரியுது, எந்த போதிய ஆதாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹைகோர்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கான்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து என்ன சொல்லிட்டாங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் இதாக இல்லை, சரியாக இல்லை. அது மட்டும் இல்லாமல் டிஎன்ஏ டெஸ்ட் வந்து மேட்ச் ஆகல, போதிய ஆதாரம் இல்லாதனால தஷ்வந்தை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இப்படி இருந்துச்சுன்னா நியாயம் அப்படிங்கிறது ஒன்று சுத்தமாக இல்லை. அந்த இறந்து போன ஆத்மாவுக்கு என்ன தான் சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஜஸ்டிஸ் அப்படிங்கிறத வந்து இந்த மாதிரி விஷயங்களில் தான் தோணுது, ஜஸ்ட் ஐஸ்ன்னு. அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அந்த போலீஸ் இருக்கட்டும், சாட்சிகள் ஏற்பாடு படுத்தி கொடுத்த போலீஸாக இருக்கட்டும், அந்த குழந்தையோட பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களோட மனக்குமுறல், குழந்தை வரப்போகிறது இல்லை, என்ன தண்டனை கொடுத்தாலும் குழந்தை வரப்போகிறது கிடையாது. ஆனாலும் இவனுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்தா இன்னுமே இந்த மாதிரி தப்பு எந்த ஒரு பாவிங்களும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆறுதலாக இருந்துச்சு மற்ற மக்கள் எல்லாத்துக்கும். இப்போ 2 நாள் ஆச்சு அவனை விடுதலை பண்ணிட்டாங்க. இனிமேல் வந்து என்ன இல்லை, இனிமேல் நியாயங்கிறது கிடைக்காதுன்னு சுத்தமாக தெரிஞ்சு போச்சு. அப்போ நார்மலி தப்பு பண்ணுறவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பணம் இருந்துச்சுன்னா நார்மல் கோர்ட்டில் வந்து முடியல அப்படின்னா ஹைகோர்ட்டுக்கு போனால் தப்பிச்சிடலாம். அப்படியும் ஹைகோர்ட்டில் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டில் போனால் தப்பிச்சிடலாம். எங்கேயோ ஒரு இடத்துல பணத்தை கொடுத்து நியாயத்தை வாங்கிடலாம். அப்போது நிதி கொடுத்தா நீதியும் விலைக்கு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிடுச்சு. இப்போ என்னத்தை சொல்கிறது, இப்போது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுங்கிறது வந்து ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. நம்ம நாடு என்ன தான் முன்னேறி போயிட்டு இருந்தாலும் இன்னும் இந்த மாதிரி விஷயங்களில் பின்தங்கி தான் இருக்குது. சரியான தீர்ப்பு இப்போது அரபு நாடுகளாக இருக்கட்டும், சைனா, சிங்கப்பூரில் ரேப் பண்ணவங்களுக்கு என்ன தண்டனைன்னு உங்களுக்கே தெரியும், தலையை வெட்டிடுவாங்க. சிங்கப்பூர்லாம் பார்த்திங்கன்னா அந்த இது சாட்டையால் அடிக்கிற அடியில் 2வது அடியிலேயே அவனுக்கு பின்பக்கம் வந்து என்ன ஆகிடும், கிழிஞ்சிடும், தோல் கிழிஞ்சு அவனால் படுக்கவும் முடியாது, உட்காரவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. வாழ்க்கை பூரா அவன் நினச்சே செத்துக்கிட்டு இருப்பான். ஆனால் இந்தியாவில் தான் என்ன இருக்குது, உங்களுக்கு இங்கே இல்லைன்னா அந்த கோர்ட்டு, அந்த கோர்ட்டு இல்லைன்னா இன்னொரு கோர்ட்டு அப்படிங்கிற மாதிரி காசு இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. உண்மையிலேயே நிறைய கேஸ், எத்தனையோ கேஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம இதே இந்தியாவில் நியாயம் கிடச்சிருக்கு, நமக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. ஆனால் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும், தஷ்வந்த் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்பவே கவலை தான். அவன் என்ன தான் வந்து குழந்தைய ரேப் பண்ணி எரிச்சு கொண்டிருக்கான். இதிலேருந்து என்ன தெரியுது, மனசாட்சியே இல்லாத ஒருத்தனுக்கு போய் வாழ்க்கை கொடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அவன் வாழ்ந்து பெருசாக என்னத்தை சாதிக்க போகிறான். அவன் பண்ணலை அப்படின்னு ப்ரூவ் ஆச்சுன்னா ஓகே, பரவாயில்ல. ஆனால் எந்த ஒரு இதுலேயும் வந்து அவன் பண்ணலைங்கிறதுக்கு அறிகுறியே கிடையாது. கரெக்டாக வந்து போலீஸ் எல்லாம் வந்து ரிப்போர்ட்டில் கரெக்டாக ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்டவனுக்கு எதுக்கு வந்து மன்னிக்கணும்? உங்களோட தரப்பு நியாயத்தை சொல்லுங்கள். இந்த மாதிரி அவனை விடுதலை பண்ணது சரியாக தவறான்னு சொல்லுங்கள். நன்றி.